வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னம்னா, ரீஸ்ட்ரக்சர்டு பவர் மார்க்கெட் RPM அந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எங்கிட்ட பர்சனலாவும் கேட்டிருந்தீங்க, இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னம்னா நம்மளோட கமெண்ட்ஸ்லயும் வந்து இந்த சப்ஜெக்ட் கேட்டிருந்தீங்க. டியூட்டி எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தனால என்னால வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளா போட முடியாம இருந்தது. ஸோ இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம இன்னைக்கு பண்ணிடணும், கண்டிப்பா வந்து அந்த வீடியோ போட்டு கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த லேட் நைட் ஆனாலுமே வந்து இந்த வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ கண்டினியூஸா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணிருங்க. கண்டிப்பா நம்ம இதுல கொடுத்துருக்க வீடியோஸ்ல என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்கிறோமோ அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருங்க, எதையும் சாய்ஸ்ல விடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னோம்னா யூனிட் 1ல என்னென்ன கொஸ்டின் எல்லாம் படிக்கணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சப்ளையர் பிஹேவியர் அண்ட் கன்சியூமர் பிஹேவியர். ஓகேங்களா? ஒரு மோனோபோலியில சப்ளையர் எப்படி பிஹேவ் பண்ணணும், கன்சியூமர் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத பத்தி எழுதணும். நல்லா படிச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோனோபோலி மாடல் அண்ட் சிங்கிள் பையர் மாடல். ஓகேங்களா? ஃபார் மார்க்கெட் காம்படிட்டிவ்னஸ். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னம்னா, எப்படி வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு காம்படிட்டிவ் வந்து கிரியேட் பண்றது, மோனோபோலி மாடல்னா என்ன, சிங்கிள் பையர் மாடல்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீரெகுலேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? என்னென்ன டீரெகுலேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம், 4மே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா யூனிட் 2 நம்ம இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னம்னா ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கறது ரொம்ப ரொம்ப மினிமம் தான். வேணா வந்து இந்த பார்ட் சில வேணா கேட்கலாம், மற்றபடிக்கு வந்து தியரி தான் நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 2 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்ஜெஷன் மேனேஜ்மெண்ட் இன் டீரெகுலேட்டட் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? அந்த கன்ஜெஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கன்ஜெஷன் மேனேஜ்மெண்ட் எதுக்காக பண்றாங்க அப்படின்றத படிச்சுக்கோங்க, அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் கன்ஜெஷன் மேனேஜ்மெண்ட், என்னென்ன கிளாசிபிகேஷன்ல இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர் சோனல் அண்ட் இன்ட்ரா சோனல் கன்ஜெஷன் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி அலிவியேஷன் மெத்தட். ஓகேங்களா? சோ மொத்தம் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதுல கன்ஜெஷன் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்துருக்க அந்த 3 கொஸ்டினுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தரவா படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பா அந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் இந்த வட்ட யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா யூனிட் 3. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய கொஸ்டின் வந்து ஏசிஓபி மாடல் ஃபார் LMP கால்குலேஷன். ஓகேங்களா? அதே மாதிரி டிசிஓபின்னு இருக்கும், அதையும் படிச்சுக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? அடுத்து நான் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஏசிஓபி மாடல் ஃபார் LMP கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா பினான்சியல் டிரான்ஸ்மிஷன் ரைட்ஸ் FTR சொல்லி இருக்கும் உங்க சிலபஸ்ல. ஓகேங்களா? சோ இதையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஷார்ட்ஃபால். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கேஸ் ஸ்டடி மாதிரி படிச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா 15 மார்க்ல கூட கேட்கலாம் அந்த கொஸ்டின். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் DCOPF. ஓகேவா? LMP கால்குலேஷன்ல. ஓகேங்களா? சோ கண்டிப்பா ACOPF அல்லது DCOPF வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் யூனிட் 4. யூனிட் 4ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் அண்ட் ரியாக்டிவ் பவர் சப்போர்ட் சர்வீஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா படிச்சுக்கோங்க, நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் ஃபார் ஆன்சிலரி சர்வீஸ். ஆன்சிலரி சர்வீஸ்க்கு என்ன மார்க்கெட்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி படிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதுவும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோ ஆப்டிமைசேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் ரிசர்வ் சர்வீஸ். ஓகேங்களா? இதுவும் பாத்தீங்க அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் பிரைசிங் மெத்தட்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ யூனிட் 4ல பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 4மே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தரவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் யூனிட், யூனிட் 5. இந்த யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்கோமோ அதை நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு உங்க காலேஜ் ஸ்டாஃப் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னம்னா கொஞ்சம் அதையும் என்ன பண்ணிக்கோங்க, லேசா வந்து டச் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இன்டர்னல் எழுதியிருக்கலாம், அதே மாதிரி மாடல் டெஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எழுதியிருக்கலாம். நான் இதைத்தான் கொடுக்குறேன்றக்கா அதை நீங்க படிக்காம போக வேண்டாம். சோ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து மேக்சிமம் வந்துடும். சோ ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் அந்த கொஸ்டின் சேர்த்து நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்
பிஜேஎம் மார்க்கெட் அண்ட் நார்டிக் பவர் மார்க்கெட். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூஎஸ் மார்க்கெட்ல உள்ளது. கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் இந்தியன் பவர் செக்டர். ஓகேங்களா, இந்தியன் பவர் செக்டர் என்ன ரிஃபார்ம்ஸ்ல எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்து நிறைய நீங்க வந்து பேராகிராஃபா எழுதுற மாதிரி இருக்கு, படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னம்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளோ சார்ட்டா படிக்க முடியும்னா ஃப்ளோ சார்ட் மாதிரி வரைஞ்சு படிச்சு பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னம்னா பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, சோ நல்ல மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் தி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏபிடி. ஓகேங்களா, சோ இதான் பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா தரவா படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பா வந்து ஒரு யூனிட்லயும் 4 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். தெளிவா படிச்சுட்டு போங்க. இதை தாண்டி வந்து மேக்சிமம் உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இருந்தாலும் நீங்க படிச்சதை வச்சு கண்டிப்பா அந்த கொஸ்டின் என்ன பண்ண முடியும், உங்களால மேக்கப் பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா, சோ நல்லா படிச்சுட்டு போங்க, நல்ல எக்ஸாம் எழுதுங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வந்து CME 365 ஓகேங்களா, ரெனியூபிள் எனர்ஜி டெக்னாலஜிக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன். அந்த கொஸ்டினையும் பாருங்க. உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ல பார்க்கலாம். வேற ஏதாச்சும் கொஸ்டின் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.